ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய கோல்டு சிட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் கோல்டு சிட் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் இருக்க தங்கமயிலில் ஆன்லைனில் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், 1000 ருபீஸில். இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 11 மந்த்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வரும். ஆனால் இதில் என்ன பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நான் சொன்னேன்னா, இப்போது எல்லா ஜுவல்லரி ஷாப் கம்பேர் பண்ணும்போது பர் மந்த் ஒரு வாட்டி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்றைக்கெலாம் நகை குறையுதோ அன்றைக்கெலாம் நம்ம ஒரு ஃபுல் பேமெண்ட் கூட பண்ணிடலாம், ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட் கூட பே பண்ணிடலாம். என்றைக்கெலாம் உங்களுக்கு கோல்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் நம்ம இருக்குதோ அன்றைக்கி நான் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டி வச்சுருவேன். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த டேட்ஸ்லாம் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் மந்த்ஸில் நான் 3-4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2000 ருபீஸ் போட்டேன். அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எகெயின் 1000 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நியர்லி பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு 7 கிராம்ஸ் கிட்ட நான் இப்போ சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதோட மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் முடியுது. ஸோ எனக்கு ஒரு கோல்டு சிட் போடுறதுக்கு முன்னாடி 3 விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் அவங்க எவ்வளோ ஹையாக கொடுக்குறாங்க பார்க்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 18% வேஸ்டேஜ் இது கிவன் அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் மேக்கிங் சார்ஜ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் கோல்டு என்ட்ரி பண்ணி தரணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டு கோல்டு சிட் ஃபண்டுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.